மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் போட்டுடலாம். இன்றைக்கி வந்து இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். அதுக்காக மாவு வந்து இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு மாவு வந்து கழுவி ஊற வச்சு கழுவி எடுத்து நல்லாவே மிஷினில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து ஆவியில் வேக வச்சுருக்கோம். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு வந்து இடியாப்பத்துக்கு வந்து நல்லாவே நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணும். இடியாப்பம் மாவு பிசைகிறதுக்காக தண்ணி கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒன்று நல்லாவே கலந்து விட்டுறணும். மாவு வந்து கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும். மாவு பிசைகிறதுக்காக தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவில் வந்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இதை வந்து இன்னும் நல்லாவே பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு வந்து சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. நீ வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மேலாக அப்படியே பரட்டி வச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் வந்து மேலாக வந்து பரட்டுறது மாவு வந்து வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக. மாவு வந்து நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு இடியாப்பம் பண்ணுற மெஷின் தான் அறிமுகப்படுத்த போகிறோம். மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு இடியாப்பம் பண்ணுற மெஷின் தான் அறிமுகப்படுத்த போகிறேன். இது வந்து ஹஸ்பண்டும் பசங்க ஹரி, கிரண் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த மெஷின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் மெஷின் தான். நம்ம வந்து வீட்லேயே இடியாப்பம் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மகளிர் குழுவில் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த மெஷினுக்கு வந்து ரொம்பவே கரண்ட் செலவாகும்னு நினைக்க வேண்டாம். நம்ம மிக்சி கிரைண்டரு அந்த அளவுக்கு தான் கரண்ட்டு செலவாகும். இதில் வந்து ஒரு மணி நேரத்தில் 300லேருந்து 400 இடியாப்பம் வரைக்கும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இடியாப்பம் வந்து ஸ்டீம் பண்ணி பண்ணுறதுனால வயசானவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து 40 கிராமிலிருந்து
40 கிராமிலிருந்து 80 கிராம் வரைக்கும் வெயிட்டேஜ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து சிலிண்டர் எடுத்து மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிசைஞ்ச மாவு வந்து ஒரு 1.25லிருந்து 1.5 கிலோ அளவு வரைக்கும் மாவு வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து 2 டைப்பு சில்லு பண்ணியிருக்கோம். சில்லு வந்து முதல்ல போட்டுடலாம். மாவு வந்து சிலிண்டரில் அரைச்சிடலாம். சிலிண்டரில் வந்து ஒரு 1.25லிருந்து 1.5 கிலோ அளவுக்கு வரை மாவு இதில் போட முடியும். நம்ம வந்து இதை வந்து மிஷினில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து இடியாப்பம் வைக்கிறதுக்குன்னு விற்கிற பிளேட்டு. இது வந்து நைலான் பிளேட்டு தான். இந்த பிளேட்டை வந்து இந்த கீழே இருக்கிற இந்த இதில் வச்சு விட்டுடலாம். நீ வந்து மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து இடியாப்ப மிஷினோட பிஸ்டன் வந்து கீழே வாரதுக்கு. பிஸ்டன் வந்து கரெக்டாக மாவில் வந்து முட்டியாச்சு. நம்ம வந்து அதனால் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம். பிஸ்டன் வந்து மாவில் வந்து முட்டுற மாதிரி நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டோம். இனி வந்து மேனுவல் மோடில் தான் நம்ம வந்து இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுக்கான சுவிட்சு இனி வந்து மேனுவல் மோடு வந்து அமுத்திடலாம். மேனுவல் மோடில் தான் போட்டிருக்கோம். 3 செகண்ட் தான் டைம் பண்ணியிருக்கோம். 3 செகண்டு தான் டைமு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கேரளா ஸ்டைலில் சின்னதாக தான் இடியாப்பம். அடுத்த இடியாப்பம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கலாம். கேரளா ஸ்டைல் இடியாப்பத்தை விட இது வந்து கொஞ்சம் பெரிய இடியாப்பம். இதுக்கு வந்து வெயிட் வந்து 56 கிராமுக்கு மேலேயே இருக்குது. இது வந்து கேரளா ஸ்டைல் இடியாப்பம். அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 48 கிராம் தான் இருக்குது. 49 கிராம் பக்கம் இருக்குது. இது நம்ம முதல்ல பண்ண மாதிரி 59 கிராம் இருக்குது. இது வந்து 3 செகண்ட்லேருந்து ஒரு 5 செகண்ட் ஆக்கி கொஞ்சம் டைம் கூட்டி வைக்கலாம். டைம் வந்து ஒரு 5 செகண்ட் கூட்டி வச்சுருக்கோம். அந்த டைமில் எந்த வெயிட்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் மூணரை செகண்டுக்கு வந்து ஒரு 64 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. நல்லா சாப்பிட்றவங்க ஒரு 4 இடியாப்பம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும். நீ வந்து செகண்ட் வந்து கம்மியாக வச்சிடலாம் டைமு.
2.5 செகண்ட் வச்சுருக்கோம். ரெண்டரை செகண்ட் வச்சப்போ ஒரு 46 கிராம் அளவுக்கு வெயிட்டேஜ் வந்திருக்கு. இந்த மெஷினில் வந்து டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து வெயிட்டேஜ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சிலிண்டரில் வந்து மாவு முடிஞ்சது. நம்ம வந்து பிஸ்டன் வந்து மேலே எடுத்துடலாம். முதல்ல வந்து மேனுவல் மோடை வந்து திருப்பி வச்சிடணும். இது வந்து பிஸ்டன் வந்து மேலே வர்றதுக்கு மேலே இன்னும் கிடையாது. பிஸ்டன் வந்து இந்த டைமில் மேலே வந்துட்டுருக்கு. இது வந்து டிசி மோட்ரு. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கரண்ட்டே யூஸ் பண்ணினா போதும். இதுக்கு செப்பரேட்டாக கரண்ட் கனெக்ஷன் எடுக்க வேண்டாம். நம்ம வந்து மிக்சி கிரைண்டரு அந்த அளவுக்கு தான் இதுக்கு கரண்ட்டு செலவாகும். பிஸ்டன் வந்து மேலே வந்துச்சு. வந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சிலிண்டர் வந்து ஃபுட் கிரேடு ஸ்டீல் தான் போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற அச்சு. இதை போட்டுடலாம். சிலிண்டரில் வந்து மறுபடியும் மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் போட்டுடலாம்.